திரும்பவும் சின்ன ஒரு அரசியல் வீடியோ. 2019 கேட்ட அனுரைக்கும் 2024 கேட்க அனுரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? வசனங்கள் அனுரை நல்ல அங்கே கள்ளப்படி 12 அங்கே நிறைய விஷயங்கள் செல்லலாம். ப்ராக்டிக்கலை செய்ய போகக்குள்ள கஷ்டமாகும். இப்போ 2019 நம்ம நாட்டு சனம் பெரும்பாலாக்கள் ஒன்றும் தெரியாத கோத்தா கொண்டாந்து ஒரு பிள்ளையை செஞ்சோம். நாடு போய் எங்கே ரெண்டுச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ அனுரையும் வந்தால் நடக்க போகுது. எதிர்கூறல் தான் 90-95% சரியாகுது. வாய்ப்பு டாலர் இருக்கும் இல்லாமல் இருக்கும். என்னத்தை வாங்குகிற என்ன ப்ரையாரிட்டி நாட்டுக்கு தேவைன்னு தெரியாமல் நாடு அல்லுல கொல்லப்படும். தலைவர் டீம் அவருக்குரிய டீம் அவர்கிட்ட இருக்கணும். அவர்கிட்ட டீம் 10 பேர் 5 பேர் தான் முன்னுக்கு தேங்க. அவங்கள தவிர மத்தாக்கள் எல்லாம் ப்ரொஃபஷனல் அங்கேருந்து வந்திருக்காங்க. இங்கேருந்து வந்தாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு யூகம், ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு இது இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியா அல்லூர் கல்லப்பட ஒரு நாடு. அவர் வெல்ல மாட்டார். வந்தா கணக்கு சிக்கல் வரும். ஆறு ஜனாதிபதி அவர் ஒரு பிரதமர் ஆறு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆறு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆறு, ஃபாரின் மினிஸ்டர் ஆறு, இப்படியான கேள்விகள் எங்கேருந்து விட வரும்? தயவு செய்து அவற்றை மேனுஃபேக்சரை பாருங்கள். பார்த்து செய்யக்கூடியதில் நெருக்கி ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய அவரை எழுதக்கூடிய நெருக்கி செய்யக்கூடிய நெருக்கி அதில் நாட்டுக்கு எப்போ பயன் கிடைக்கும்? இப்போ செஞ்சால் பயலை வந்த மாதிரி பயன் இப்போ வருமானு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சால் அல்லாண்டு நாடு முன்னேறும். இப்போயே கட்டப்படி சஜித்திட்ட டீம் இருக்கி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கி, ஆர்ஆர் என்ன ரோல்ண்டு தெரியும் அவன் இருக்க டீமில். அப்போ அவன் இவர் ஒரு ஸ்ட்ராங் ஒப்போசிஷனாக வந்தான். ஒரு களவெடுக்க மாட்டான் சஜித் தெரியா. சென்னையில் நம்ம ஒரு எடுத்தால் அதை பிடிச்சி இவரை எடுக்காம ஆக்கி பழைய கலவர்களை பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை செஞ்சு கொண்டு போனால் கொஞ்சம் நாடு ஸ்திரமான நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு 2030 அந்த எலெக்ஷனில் 29 எலெக்ஷனில் சஜித் ஒழுங்காக செய்யாட்டி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல ஒரு முரணான கருத்தும் இல்லை. நம்ம யோசிக்கலாம். 2019 கேட்ட அனுரைக்கும் இப்போ கேட்ட அனுரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ நாட்டுகள் வெளிநாட்டுக்கு அங்கே இங்கே போகிறார். மற்ற ஒன்றும் இல்லை. இன்னும் படிக்கணும். அவருக்கு நம்பர்கள்லாம் தெரியாமல் இருக்கி. கியூப் என்ன, மில்லியன் என்ன, பில்லியன் என்ன தெரியும். அதெல்லாம் அவருக்கு படிப்பிக்காங்க. அவருக்கு அந்த இது சரளமாக வருகுதில்லை. ஏன்னா அதுக்குரிய நேரம் காலம் கொஞ்சம் அவருக்கு அந்த அந்த ட்ரெக்கில் வரணும். கொஞ்சம் படித்து அமைஞ்சு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு எதிர்காலம் நாட்டுக்கு வரும். எதிர்கட்சி தலைவராக அனுரையும் ஜனாதிபதியாக சஜித்தையும் எதிர்பார்க்கணும் நாங்கள். அப்போ நாடு ஸ்திரமாக இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்கானமிக்ஸ், கல்வி, மற்ற விஷயங்கள்லாம் போகும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி சிந்திச்சு போடுங்க. கவர்மெண்ட் தான் செல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் சஜித் வெளில வரேன்னு நாங்கள் நினைக்கிறோம். பெரிய நாடெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த கிழமை நிறைய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தை வச்சு சஜித்துக்குரிய வெற்றி வாய்ப்பு கூடும் இன்ஷா அல்லாஹ். நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வடக்கு கிழக்கு மலையக மக்கள் ஓட்டில் தான் சஜித்துக்குரிய வெற்றி தங்கிருக்கு. அப்போ நம்ம கலையாமல் அவருக்குரிய போட்டு போட்டோம்னா நம்மளோட நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்திச்சு செய்யப்படுவோம். நல்லது நடக்கட்டும். என்னென்னு தானே